நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்த்துட்டு இந்த அழகான வீடு ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வீடுங்க. இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா சிங்கானல்லூர் ஒண்டிப்புத்தூருக்கு ரொம்ப க்ளோஸ்டாக தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. 2.6 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட இந்த அழகான வீட்டை உள்ளே போயிட்டு ரூமோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன, எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. வீட்டோட எலிவேஷன் பாக்ஸ் டைப்பில் ரொம்ப கிராண்டாக டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் கேட் வித் லேசர் கட்டிங் கிரில் வந்து யூஸ் பண்ணி கேட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 19க்கு 12ங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. நீங்கள் ஒரு செடான் டைப் வெஹிக்கிள், இனோவா கார் எல்லாமே வந்துட்டு தாராளமாக இதில் வந்து பார்க் பண்ணலாங்க. எலிவேஷன் டைல்ஸ் 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸியான 2 கலர் பேட்டர்னில் வர மாதிரி வால் டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா 1/1 ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியிலே பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் பாக்ஸ் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க, இபி பாக்ஸுங்க. ஸோ இந்த வீட்டுக்கு இப்போ இபி கனெக்ஷன் அவைலபிள் இருக்குதுங்க. போர்ட்டிகோலேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது மெயின் டோர் ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் டீக்கூட் ஃப்ரேமில் டீக்கூட்டில் வந்துட்டு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் அமைஞ்சிருக்கிறதா வந்துட்டு லிவிங் ரூமுங்க. லிவிங் ரூமோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 21/16க்கு 16ங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம். ஹால் ஏரியாவில் வால்க்கு பார்த்திங்க அப்படின்னா 3 வால்க்கு வந்துட்டு மைல்டான கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வால்க்கு வந்து டார்க் கலர், அதாவது டெக்ஸ்சர் டிசைன் வந்துட்டு யூஸ் பண்ணி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா வென்டிலேஷன் பர்பஸ்க்காக உட்டன் விண்டோஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பார்க் லைட்ஸ் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாலேயே வந்துட்டு பூஜா யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இன்னர் ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிறதுனால ஸ்டேர்கேஸ்க்கு கீழே உள்ள ஏரியா எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்துட்டு ஒரு டோருமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு போர்ட்டிகோ வந்ததுனால அதுக்கு ஆப்போசிட்டில் நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்துட்டு கிச்சன் வந்து அமைச்சிருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் 10க்கு 8ங்க. டேபிள் டாப்க்கு வந்துட்டு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கடப்பா செல்ஃப் வந்து உள்ளே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்திங்க அப்படின்னா மார்பிள் பேட்டர்னில் வந்துட்டு நமக்கு டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உள்ளே வந்துட்டு கபோர்டு ஏரியாவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிற மாதிரி லாஃப்ட் ஏரியாவில் வந்துட்டு நமக்கு வந்து கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஈசானி மூலைக்கு போகிற மாதிரி ஹாலில் இருந்து ஒரு டோர் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் ஆக்சஸ் மூலிமா நம்ம வந்துட்டு வீட்டோட ஜலமூலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு போர்வெல் வித் சம்ப் எல்லாமே வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் டாய்லெட்டுமே வந்துட்டு ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்வெல் மோட்டர் சம்ப் எல்லாமே அமைஞ்சிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீட்டோட செப்டிக் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 7500 லிட்டருங்க. வாட்டர் சம்ப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 8500 லிட்டர்லேயும் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டுக்கு 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்தியன் கிளாசட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே நல்ல ஒரு கேப் விட்டு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செட் பேக் ஏரியா பார்த்திங்கன்னா மினிமம் 1.5 ஃபீட் வந்துட்டு விட்டுருக்குறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற ஏரியா எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்துட்டு ஒரு டோர் ஒர்க்குமே வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பூஜா ரூம் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பூஜா யூனிட் கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பூஜா திங்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 10ங்க. இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதில் லாஃப்ட் ஒர்க் மேலே பார்த்திங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3/4 மெஷர்மெண்ட்டில் 2 UPVC விண்டோ வந்துட்டு இங்கே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு பெட்ரூம் வந்து நல்லா வெளிச்சமாகவே இருக்குதுங்க டே டைம்லையுமே வந்துட்டு. ஸோ பெட்ரூம்லேயே பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூமோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 6க்கு 5.5ங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் தாங்க. ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் கிளாசட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் டீ கோட், பெட்ரூம் எல்லாமே ஃப்ளஷ் டோருங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூமுக்குமே வந்து நமக்கு வந்துட்டு உட்டன் ஃப்ரேம் வித் உட்டன் டோர் தான் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க.
இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வீடியோலேயே சொல்லியிருக்காங்க. ஹால் ஏரியாவிலேருந்து இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து கிரனைட் லே பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைல் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹாலோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ ஹால் 2லேருந்து நம்ம வந்துட்டு ரைட் சைடில் போனோம் அப்படின்னா பெட்ரூம் 2ங்க. ஸோ பெட்ரூம் 2ஓட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x4ல் 2 யூபிவிசி விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக லாஃப்ட் ஏரியாவில் கபோர்டு ஒர்க்குமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்சு பாத்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா 10 feet வரைக்குமே வந்துட்டு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாசட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2x2ல் ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோருமே பார்த்திங்க அப்படின்னா உட்டன் டோர் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் 2லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பால்கனி எக்ஸஸ் இருக்குதுங்க. பால்கனி எக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி டோர் உட்டனில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 12க்கு 20 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் பால்கனி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட பால்கனி வியூ பார்க்கலாங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். சுற்றியுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வீடுங்களுக்கு மேலே தான் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா சிங்கானூர், ஒண்டிப்புத்தூர் ரெண்டுமே வந்துட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு 5 to 10 minutesலேயுமே வந்துட்டு சிங்கானூர், ஒண்டிப்புத்தூர் சேம் டைம்லேயும் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம் 3ஓட மெஷர்மெண்ட் 10க்கு 16ங்க. ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளஷ் டோர் தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம்ங்க. லாஃப்ட்டுக்கு மேலே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பார்க் லைட்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்சு பாத்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 4ங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் தாங்க. ஸோ இந்த பாத்ரூம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா 10 feet வரைக்குமே நான் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வெஸ்டர்ன் கிளாஸட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2x2ல் ஒரு யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 25க்கு 45ங்க. கரெக்டாக 2.6 cents வருதுங்க. பில்டப் ஏரியா வந்து 1900 square feetங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட் பார்த்திங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க. பிளான் அப்ரூவ்ட் அவைலபிள் இருக்குதுங்க. அது போக இபி கனெக்ஷன் போர்வெல் இருக்குதுங்க. போர்வெல் பார்த்திங்க அப்படின்னா 180 அடி வரைக்கும் போர் போட்டுருக்காங்க. வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சுவிச்சஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 5 rows மாடலில் சுவிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பேரி வருங்க. பைப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சுப்ரீம் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 3 coating வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டி பார்த்து அதுக்கு மேலே வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒயரிங் எல்லாமே ஒயர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக குந்தன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக சுருக்கி ஒர்க் பண்ணி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் 2 டேங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு. இந்த வீட்டை சுற்றியுமே வந்து வியூ பார்க்கலாங்க. கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் வரலாங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் 89 lakhsங்க. அதுலேருந்து ஒரு சின்ன நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய வீட்டோட இடத்தோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வருங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.